மீல் மேக்கர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்பா. இதுல வந்து புரோட்டீன் இருக்கு. இந்த மீல் மேக்கர் நம்ம சாப்பிட்டோம்னா எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும். இந்த மீல் மேக்கரை வச்சு உங்களுக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கிண்ணத்துல சுடுதண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிக்க போகுது, தண்ணி கொதிக்க போகுது. இப்போ நம்ம மீல் மேக்கர் எடுத்துக்கிறோம். மீல் மேக்கர்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு 15 பீஸ் எடுத்திருக்கேன். இதை போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். நல்லா கொதிச்சு நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம மீல் மேக்கரை வேக விட்டாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்க, நல்லா பூவா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ ஒரு பவுல் பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். இதில் பச்சை தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா இதை தூக்கி பச்சை தண்ணியில் மீல் மேக்கரை போட்டுருவோம். மீல் மேக்கரை பச்சை தண்ணியில் போட்டோம். அம்மா வந்து சாப்பர் எடுத்திருக்கேன். சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் நீங்கள் பரபரன்னு அரைச்சிக்கலாம். அம்மா வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம். சின்னதாக 2 பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. 2 பூண்டு இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். 2 பல் பூண்டு போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையை 2 போட்டுக்குவோம். இப்போ இதை மூடி போட்டுக்கிடுவோம். சாப்பரில் அடிச்சாச்சு. நல்லா பொடிசாயிடுச்சு. இது இப்படி இருக்கட்டும். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். வந்து வெள்ளைப்பொடி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3ஐயும் நம்ம சாப்பரில் போட்டோம் இல்லையா, இதை போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இந்த வெங்கலத்தில் இதில் தான் நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது பூரா நம்ம வந்து நான்ஸ்டிக் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம நான்ஸ்டிக்கு பதில் இந்த மாதிரி நம்ம குக்கிங் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாத்திரங்களாக வந்து அம்மா வந்து சென்னையில் பெருங்குடியில் ராஸ் குக்குவர் கடை வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை நேர்லேயும் போய் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். மீல் மேக்கரை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை நல்லா புழிஞ்சிடணும். ஒரு பிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சுக்கிறணும். தண்ணியை புழிஞ்சு இதில் போட்டுருவோம். கடாயில் போட்டுருவோம். இப்பப்போ ஒரு மீடியமான தக்காளியை நறுக்கியிருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். 1/2 கேப்சிகம் இதை வெட்டியிருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். 1/2 கேப்சிகம் போட்டுக்குருவோம். ஒரு 50 கிராமு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் எல்லாம் வதக்கிக்கிடுவோம். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன்பா மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். ஒரு 50 கிராம் ஓட்ஸ் போட்டுக்கிடுவோம்ப்பா. ஒரு 50 கிராம் ஓட்ஸ் போட்டாச்சு. இதையும் ஒரு வதக்கிடுவோம். இது மீல் மேக்கரில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்குது, அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்மளுக்கு மீல் மேக்கர்லாம் நம்ம இப்படி அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வெயிட் நல்லா குறையும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜூஸ் விட்டுக்குருவோம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம்.
இப்போ மல்லி இலை நம்ம கொஞ்சமாக நறுக்கி போட்டாச்சுப்பா. இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான்ப்பா, மீல் மேக்கர் ஓட்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், இது டின்னருக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். நம்ம எந்த இதுக்கு வைக்கணுமோ நல்லா ஃபில்லிங்காக நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதிக நேரமாக உங்களுக்கு பசிக்காது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நல்ல ஒரு வெயிட் குறைக்கக்கூடிய ரிசல்ட் நல்லா கிடைக்கும்ப்பா. இது டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதிக நேரம் நமக்கு பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும். இந்த மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.